ஹாய் வியூவர்ஸ், தமிழ் சமையல் ஸ்டூடியோவில் சுவையான வெண்டைக்காய் மோர் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நாம் வெண்டைக்காயை ஃபஸ்ட்டு வேக விட்டு எடுத்துக்கலாம். ஒரு பேனில் 1 டீஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடான உடனே இதில் 7-8 வெண்டைக்காயை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். வெண்டைக்காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த வெண்டைக்காயில் உள்ள வளவளப்பு தன்மையெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா எண்ணெயிலே ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், வெண்டைக்காய் பாதி வெந்திருக்கு. இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்துக்கலாம். அரை டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ இந்த வெண்டைக்காயை நல்லா வேக விடலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தேங்காய் எடுத்திருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். அரை டீஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். 2 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம். 4 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போ பாருங்கள், வெண்டைக்காய் நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நாம் அரைச்சி வச்சுருக்கிற அந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை 2 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடலாம். 2 மினிட்ஸ்க்கு அப்புறமா நல்லா கொதிச்சிருக்கு. இப்போ இதில் தயிர் சேர்த்துக்கலாம். நான் இப்போ 1 கப் தயிரை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி நல்லா மோராக்கி வச்சுருக்கேன். அந்த தயிரை கொதிச்சுக்கிட்டு இருக்கிற குழம்புல சேர்த்துடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். தயிர் சேர்த்ததுக்கப்புறமா குழம்பு கொதிக்கணுங்கிற அவசியம் இல்லை, உடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ இதில் வாசனைக்கு கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துடலாம். அவ்வளோதான். இப்போ நாம் குழம்பை தாளிச்சிடலாம். தாளிக்கிறதுக்கு ஒரு பேனில் 2 டீஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடான உடனே அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். அரை டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம். கடுகு வெடித்த உடனே ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை இலை சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ இதை குழம்போடு சேர்த்துடலாம். சுவையான வெண்டைக்காய் மோர் குழம்பு தயாராகிருச்சு. ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். சிம்பிளாக பண்ணிடலாம். கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த டிஷ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.